மேலே வந்து உங்களுக்கு ஃப்ளேம் வராது. ஓகே. இது வந்து ஹீட் ஆகி ஒரு கோயில் மாதிரி யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இது வந்து 35 கிட்ட கேஸ் வந்து எனர்ஜி சேவிங்காக வேலை செய்யும். என்னோட தனுசை வாங்கினவர் தானே, தனுசுக்கு வந்து கொடுத்துனாங்க. உப்பு போத்தல் எரியுதுன்னு தனுசே வந்து சொன்னார். கஸ்டமர் வந்து ஓனா சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு வரையில்லை. முதல் வாங்குற 100 கஸ்டமர்ஸுக்கு உள்ள 3 கிஃப்ட் இருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு 20,000 15,000 10,000 பேர் மதிவில் வரும். அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காலக்கடை நினைக்கிட்டோம்னா யாழ்ப்பாணத்துல கேகேஎஸ் வீதியில வண்ணார்பண்ணை சிவன் கோயிலுக்கு அருகாமையா நிக்கிறோம். நீங்க வண்ணார்பண்ணை சிவன் கோயில இருந்து கேகேஎஸ் வீதியில வரைக்கும் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே வலக்கை பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரேஞ்ச் கலர்ல ஏஆர்சி லைட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை இருக்கு. இங்க தான் வந்து நாங்கள் இங்க பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான கேஸ் குக்கர்னு சொல்லலாம். அதாவது வந்து நீங்க வந்து கேஸ் வேலைக்கு முடியும்னு யோசிப்பீங்க. இப்போ ஒரு 20 நாள்லயே கேஸ் முடியும்னு யோசிச்சிங்க என்றால் அந்த கேஸ் வந்து இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ராவா இந்த கேஸ் குக்கரை பாவிச்சால் நாங்கள் பெருகக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சமையலை வந்து ஒரு 30 நிமிஷத்துல முடிக்கிறீங்களா இருந்தால் இந்த கேஸ் குக்கரை பாய்க்கு வந்து அது ஒரு இன்னொரு 10 நிமிஷத்தை குறைச்சி 20 நிமிஷத்துல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து கூட நாள் பாவிக்கும், அதை விட கூட ஹீட் டைம் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன மாதிரி அதில் ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன விலை போக்குதெல்லாம் கேட்டுக்கொள்ள போறோம். அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த கேஸ் குக்கரை இந்த 3 நாளைக்குள்ள வாங்கினீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் வரையான ஒரு பரிசு பொதியை வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பின்ன சகல முழு விவரங்களை வந்து உள்ள போய் கேட்டு சொல்லிக் கொள்றேன். அதில் இந்த கடையின லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே போட்டுக்கொள்ள நீங்க பார்த்துட்டு வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க இந்த மாதிரி காணொலி பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டோம். இங்கால ஓனர் வணக்கம். வணக்கம். ஃப்ரெண்ட் படி தான் போட்டு கிடைக்கிறேன். ஓகே, பேர்? இந்த பேர் பாணிஜன். ஓகே, ஏஆர்சி வந்து என்னென்ன நாட்களில் என்னென்ன டைமில் திறப்பீங்க? திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டுமே திறப்போம். இப்படி 9 மணிக்கு திறந்து 7 மணி மட்டும் திறப்போம். சண்டேஸ்ல மட்டும் ஒரு 6 மணியோட க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் முதலாவது இங்கே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. எலக்ட்ரிக்ஸ் ஐட்டம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் லைட்டுகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் மெயினாக வந்து ஒரு கேஸ் குக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கேஸ் குக்கர். அதாவது வந்து நாங்கள் கேஸை வந்து கூட நாளைக்கு பாய்க்கலாம், அதோட வந்து விரைவாக வந்து ஒரு வேலையை செய்யலாமே பாய்க்கலாம். மற்றது உங்களுக்கு அந்த மெட்டா குக்கர்ல வர மாதிரி கறி பிரச்சனைகள் எதுவும் வராது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதான் அந்த உடைச்ச பீஸ். இதை நாங்கள் உங்களுக்கு பீஸ் தூக்கி வந்து வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, இதில் முதலாவது நாங்கள் பார்க்குற விஷயம் அந்த கேஸ் வழியில் வர்றது என்ன, இது வந்து இந்த சின்ன சின்ன துளியாக இருக்கா? ஓகே, இது வந்து நல்ல குட்டி 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 தான் இருக்குது. இதில் நான் அந்த நிறைய ஃப்ளேம் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு ஃப்ளேம் வராது. ஓகே, இது வந்து ஹீட் ஆகி ஒரு கோயில் மாதிரி யூஸ் ஆகும். ஓகே, அந்த இதில் கரண்டில் பாய்க்கிற கரண்ட் எடுப்பு பாய்க்கிற மாதிரி. ஓகே ஓகே, மாதிரி 2 இருக்குண்ணே, டபுள் பர்னர் என்ன. ஓகே, இதை பற்றி வேறு என்ன மாதிரி சொல்லலாம்? என்னென்ன உங்களுக்கு வந்து இது வந்து 35 கிட்ட கேஸ் வந்து எனர்ஜி சேவிங்காக வேலை செய்யும். ஓகே, மற்றது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஸோ லாங் லாஸ்டிக்காகவும் கிணவசம் பாவிக்கும். குவாலிட்டியான சொல்லியிருக்கே முதலாவது வந்து இந்த மேலே கிளாஸ் டாப் என்ன, கிளாஸ் டாப் நல்லா க்ளீன் பண்ணக்குள்ள எல்லாத்துக்குமே ஈஸி, நல்ல ஒரு திக்காக இருக்குது. மற்ற இந்த இது வந்து அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இவரை தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றது மேலே வைக்கிற இந்த இதுக்கு நாங்கள் இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு ஓகே இருக்கக்கூடிய மேலே வைக்கிற நாங்கள் இதுல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வைக்கிறாங்க, எரிய அப்படி டப்பான்னு கரல் பிடிச்சிடும். அந்த காலத்திலே கரல் பிடிச்சி இது போல இந்த முன் துண்டுவெல்லாம் உடைஞ்சு விழுந்துடும். அப்படி எல்லா பக்கத்துல உடைஞ்சு விழுந்தோன்னே அப்படியே பாத்திரம் போய் இதுல கிட்ட முட்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல தடிப்பு நல்ல ஒரு மொத்த இதுல நல்ல இதா இருக்குன்னு. ஓகே, ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் பெருமை. 2 சேமா தான். ஓகே, நிறைய பேர் இதுல என்ன மாதிரி இப்ப நாங்கள் ஒரு முதல்ல சொல்லியிருந்தோம் வந்து நாங்கள் ஒரு 20 நாளைக்கு கேஸ் பாய்க்கிறோம்டா அது வந்து ஒரு 30 நாளைக்கு நடிக்க மட்டும் சொல்லி மட்டும் நடிக்கும். அதோட ஒரு 30 நிமிஷத்துல உங்களுக்கு சமையல் முடியும்னு சொன்னா ஒரு 20 நிமிஷத்துல உங்களுக்கு சமையல் வந்து கொஞ்சம் குயிக்கா முடியும். ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து நாங்கள் கீழே என்ன மாதிரி இருக்கு, நாங்கள் மேலே எல்லாமே சுற்றி காட்டிட்டோம். மற்ற இந்த தகடெல்லாம் அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கேனே. ஓகே, இல்லை சில இதுகளுக்கு வந்து இந்த கலட்டி பாய்க்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் அப்படியே வச்சு ஃபிட் பண்ணியிருக்குது. நீங்கள் காட்டியும் பாய்க்கலாம். ஓகே, உள்ள பார்த்தோம் வந்தால் நல்ல பைப்புகள் எல்லாம் போட்டு நல்லா இது கொடுத்துருக்கேன்னு. இதான் அந்த இது செட்டப் என்ன, இது வந்து ஹீட் ஸ்லீவ் கொண்டு வரும். ஓகே, மேலே ஹீட் போகாமல் இருக்க கொள்ளாமல் இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே, மற்ற இந்த பைப் எல்லாம் வந்து ஹெவி தான் என்ன. நாங்கள் வெயிட்னு தூக்கி பார்த்தால் வெயிட்டும் ஓகே அவ்வளோதுக்காண்டு பெருசா இல்லை. ஆனால் நார்மல் கண்ணாடி மேலே கண்ணாடி இருக்கிற கிளாஸ் இருக்கிறதால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. மற்ற என்ன மேலே சும்மா நார்மலா ஸ்டீல் பார்த்தோம்னா நார்மல் வெயிட்டா இருக்கு. இந்த கண்ணாடிக்கு ஒரு வெயிட்டா இருக்கு. மற்ற இப்போ இதுல வந்து நாங்கள் இப்போ ஒரு சமையல் செய்யணும், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. சிலதுக்கு வந்து 10 நிமிஷத்துல முடிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேலைக்கு முடியும் இல்லை, வேலைக்கு முடியும். இப்போ நீங்க மற்றதில் வந்து வச்சு போட்டு அங்கால திரும்பி கொஞ்சம் வேலை செய்வீங்களே,
அப்படி பார்க்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டக்குனு கரையிடும் அந்த பிரச்சனை. அந்த அளவுக்கு ஹீட் கூட வரும். ஹீட் வந்து அவ்வளவு கூட கூட வரும். இந்த சிம்ல விட்டாலுமே உங்களுக்கு சிம்லயுமே கூட ஹீட் வந்து இருக்கு. ஓகே. அதெல்லாம் இது எஃபிஷியன்டா நிறைய பேர் இப்ப வாங்கிருப்பேன் தானே, அது என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி சொல்லணும். வாங்கி யூஸ் பண்ணாக்கெல்லாம் எங்களுக்கு சொன்ன ரிவ்யூ வந்து பக்கத்துல வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ ஏதோ வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து கருகுது. அவ்வளவு ஹீட் அங்கே இங்கால வருது. என்னோட தனசை வாங்கினவர் தானே தனசுக்கும் வந்து கொடுத்துனாங்க. உப்பு போத்தல் எரியுதுன்னு தனுசே வந்து சொன்னாரு. அவருக்கு தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. நாங்க எங்க அந்த பாக்கெட் பக்கத்துல வைக்கிறவ அப்ப சேல்ஸுக்காக வந்து நாங்க ஒன்றை சொல்ற மட்டும் இல்ல, கஸ்டமர் வந்து ஓனா சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. அதுல வந்து எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு வேற இல்ல. உண்மையிலே வந்து இப்ப நாங்க அப்புறம் அவசரம் தேத்தனி வைக்கணும்னா இதெல்லாம் நல்லா யோசனை மாதிரி தண்ணி வந்து டக்குனு ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கேஸோட வந்து டப் பண்ணி தரல. இப்ப நாங்க ஹீட்டர் தேடி கரண்ட் பில் வர்றது போல இதுல நாங்கள் வேலைக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. வந்து ஹீட்டர் வந்து இந்த வேலைக்கு செய்யணும். மற்றது வந்து நீங்க பாவி கேக்ல நார்மலாவே நீங்க மெட்டடுப்புலையும் பாலுகள் அதெல்லாம் பொங்க விட்டு போனாலே அந்த பிரச்சனை வருந்தானே, அதே மாதிரி தான் இதுலயும் வரும். மற்றபடி நீங்க வடிவா பாவிச்சா நீட்டா பாவிச்சா ஒரு நாள் கிளீன் பண்ணி நீட்டா பாவிச்சீங்கன்னா கனாலும் பாவிக்கும். ஓகே ஓகே. மற்ற வந்து இப்ப இன்னொன்று விஷயம் இருக்கு. இப்ப இந்த கேஸ் குக்கர் வாங்கினீங்க, அதாவது இன்னும் ஒரு 3 நாள், இந்த 3 நாளைக்குள்ள வாங்கினால் இந்த மாசம் ஒரு முதல் வந்து நாங்க ஒரு மாசம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நாள் நெருங்கிட்டு அதான் திருப்பி கஸ்டமருக்கு வந்து நாங்க வந்து ரிமைண்ட் பண்றோம். ஓகே. முதல் வாங்குற 100 கஸ்டமர்ஸுக்கு உள்ள 3 கிஃப்ட் இருக்கு. முதலாவது வந்து 1000 வெட்ஸ் பஜாஜ் இந்த 1000 வெட்ஸ் கிரைண்டர். இவர் தான் ஃப்ரீன்றதுக்காக இது வாரண்டி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்குமே 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 5 வருஷம் வாரண்டி வரும். ரெண்டாவது கிஃப்ட் வந்து 750 வெட்ஸ் பஜாஜ் இந்த கிரைண்டர். இதுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இது ரேஞ்ச் 650 வெட்ஸ் கிரைண்டர். இது 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு 20,000 15,000 10,000 பெர் மதிவுல வரும். ஓகே. இப்ப நீங்க வந்து இப்ப சேல்ஸ் போய்கொண்டிருக்குது. இப்ப நீங்க இந்த காணொலி பார்த்துட்டு வாங்கினாலும் அவை என்ன பேரும் வந்து இந்த குழுக்கள்ல வந்து சேர்க்கப்படும். குழுக்கள்ல வரும். மிஸ் பண்ணிடுமே கொள்ளையுமே யாரும் பிறகு கவலைப்பட்டுறாங்க. ஸோ அதுக்காக ஓடிவாங்க, குயிக்காக வாங்க. ஸ்டாக் வந்து தாராளமா இருக்குது. அதை விட நாங்க எல்லாமே கழிச்சிட்டோம். ஸ்டாக் தாராளமா இருக்கு. ஆனா குழுக்கள்ல வாராக்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் கொஞ்சம் இருக்குது. மற்ற வந்து இன்னொரு விஷயம், இதுல விலை என்ன மாதிரி போகுது? விலை வந்து 26,500 விற்கிறது. இப்ப 23,500 டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல போகுது. ஃப்ரீ டெலிவரியோட போகுது. ஓகே. இலங்கை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. ஓகே. மற்ற வந்து இப்ப இதுக்கு வாரண்டி அப்படி எதுவும் இருக்கா? என்ன மாதிரி கம்பெனி 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி இருக்குது. ஓகே. மற்ற வந்து முக்கியமான இன்னொன்று வந்து ARC அண்ட் ஓன் பிராண்ட்லேயே வரும். எங்க கம்பெனி பிராண்ட். ஓகே. இப்போ இது வந்து இப்போ குழுக்கள் முடிஞ்சது, இப்போ ஒரு ஆள் வந்து வாங்க போறார் அண்ட் வந்து அப்போக்குமே இந்த ஆஃபர் பிரைஸ் மாறுபடுமா என்ன மாதிரி? இல்ல, பிரைஸ் வந்து 26,500 வரும். இப்பதான் பிரைஸ் போய்கொண்டு இருக்கு. ஓகே. மேலும் மேலும் அதுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் போடுற பற்றி கம்பெனி இன்னும் யோசிக்கல. அது வந்து அப்டேட் வந்தா சொல்லுவேன். தாராளமா பீஸ்கள் இருக்குது. ஆனா நீங்க யாரும் இந்த குழுக்கள்ல பங்கு பெற்ற விரும்பினால் வந்து இப்ப நீங்க இந்த 3 நாள்ல வந்து இரவு அடுத்த 3 நாள் கழிச்சு இரவு ஆயிட்டு யோசிக்கிற ஒரு 7 மணிக்கு வந்து வாங்கினாலும் 7 மணிக்கு வந்து வாங்கினாலும் உங்க பேர் வந்து இணைக்கப்படும். ஃப்ரீ டெலிவரியும் க்ளோஸ் ஆயிடும். ஓகே. அதுக்கு பிறகு நீங்க இந்த ஆஃபர் முடிஞ்சா பிறகு க்ளோஸ் ஆயிடும். வேலைக்கே வந்து வாங்கின பேரண்ட் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இப்ப எங்களை வீட்டை முடிஞ்சது புதுசு ஒன்று வாங்கணும், நல்லதா வாங்கணும், இது நிறைய கேஸ் பாவிக்குது இல்லை அப்படின்னு ஜோதி வந்தீங்கன்னா இப்படியான ஒன்று வாங்கினீங்கன்னா சமைக்கிற நேரத்தை வந்து குறைவாக கேஸை வந்து மிச்சப்படுத்தி கொஞ்சம் கூட நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு கூட பாசிபிள் இருக்கு. நீங்கள் வந்து நேரம் வந்து பார்க்கலாம். கடையான லொகேஷன் வந்து வண்ணார்பண்ண சிவன் கோயில் தான். போய் கேகேஎஸ் பக்கம் கொஞ்சம் நடந்து சிவன் கோயில் வந்துட்டு நடந்து வந்து பார்த்தாலே ஆரஞ்சு கலர் பில்டிங் விளக்கை பக்கத்தில் இருக்கும். ARC லைட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதை விட நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இங்க ஸ்பீக்கர்கள், லைட்டுகள் அப்படின்னு நிறைய இதுகள் இருக்குது. இது சம்பந்தமான காணொலி நாங்கள் பிறகு தனிப்பட்ட காணொலியாக போட்டுக்கிறோம். அதில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம். சில லைட்டுகள், RGB லைட்டுகள் அப்படின்னு நிறைய லைட் ஐட்டங்கள், சுவிட்ச் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமா இது 3 நாளைக்குள்ளேயே வாங்கினீங்கன்னா நீங்களும் வந்து ஃப்ரீயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் மதி வேறுமென்னு சொல்லாங்க. அந்த குழுக்கள்ல வந்து பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும். வேலைக்கு வாங்க, வந்து பார்த்து வாங்கலாம். என் ஃபோன் நம்பர் லொகேஷன்லாம் கீழே போட்டுக்கிறோம். என் ஸ்க்ரீன்ல வந்து ஃபோன் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கு. நீங்கள் கால் பண்ணி விசாரிக்கலாம் தானே? கால் பண்ணி விசாரிக்கலாம். நீங்கள் ஒரு டெலிவரி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை டிபாசிட் பண்ணிட்டு ஸ்லிப்பை ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களை வீட்டுக்கு வந்து. ஓகே ஓகே. தேவையான யாரும் வேலைக்கே தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே தொடர்பு பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. நாங்கள் இதோட காணொலி முடிப்போம். நன்றி. வணக்கம்.